Hello everyone, welcome to Learn Law Easily. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தனுஷ் அண்ட் நயன்தாரா அவங்களுக்கு நடுவுல நடந்த காப்பிரைட் இஷ்யூ பத்தி தான் இந்த வீடியோல கிளியர் கட்டா பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேஸோட ஹிஸ்டரி என்னன்னு பார்ப்போம். நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்தை தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. விக்னேஷ் சிவன் அந்த படத்துல டைரக்டராகவும் நயன்தாரா மேம் அவங்க அதுல ஹீரோயினாகவும் நடிச்சிருந்தாங்க. டைரக்டர் விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகி ஃபியூச்சர்ல மேரேஜும் பண்ணாங்க. இப்போ அந்த மேரேஜை டாக்குமெண்ட் மாதிரி மேக் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்ல 25 கோடி ரூபாய்க்கு கமர்ஷியலா சேல் பண்றாங்க. அண்ட் அந்த டாக்குமெண்ட்ரி மேக் பண்றதுக்கு இந்த நானூறு ரவுடிதா மூவியோட பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த கிளிப்பிங்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணி சேல் பண்றாங்க. இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் கிளிப்பிங்ஸை யூஸ் பண்றதுக்கு தனுஷ் அவங்க கிட்ட அவங்க பெர்மிஷன் கேட்கும் போது அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த பெர்மிஷன் இல்லாம அந்த நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் அந்த கிளிப்பிங்ஸை யூஸ் பண்ணதுக்காக தனுஷ் ஒரு லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிப்பிங்ஸை ரிமூவ் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு 10 crores காம்பன்சேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க அந்த கிளிப்பிங்ஸே ரிமூவ் பண்ணல அண்ட் அந்த 10 crore காம்பன்சேஷனுமே அவங்க ப்ரொவைட் பண்ணல. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டா தனுஷ் அவங்க ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன். ஸோ இந்த காப்பிரைட் ப்ரொடெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ நீங்க ஒரு சினிமாட்டோகிராஃபிக் ஃபிலிம் எடுக்கிறீங்க, ஒரு மியூசிக் போடுறீங்க, ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் மேக் பண்றீங்க, எனி லிட்ரரி இல்லைன்னா ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் மேக் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு நீங்க தான் ஓனர். நீங்க தான், உங்களுக்கு தான் அதுல ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அதை ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு, கமர்ஷியலா சேல் பண்றதுக்கு, அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் ஃபுல் ஓனர்ஷிப் இருக்கு அப்படிங்கறத செக்ஷன் 13 ஆஃப் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1957 கிளியரா சொல்லுது. இப்போ ஒரு மூவி எடுக்கிறாங்க, ஒரு சினிமாட்டோகிராஃபிக் ஃபிலிம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மூவி எடுக்கிற டைம்ல எல்லா கிளிப்பிங்ஸுமே எல்லா ஆடியோ எல்லாமே அந்த ப்ரொடியூசருக்கு தான் சொந்தம். அவர் தான் அது ஓனர் அப்படிங்கறத செக்ஷன் 17 ஆஃப் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சொல்லுது. அண்ட் இப்போ ஒருத்தங்க அந்த காப்பிரைட் ப்ரொடெக்ஷனை அந்த ரைட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க, அவங்க பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ப்ரொடியூசருக்கு என்னென்ன லீகல் ரெமெடி இருக்குதுன்னா அவங்க கிட்ட காம்பன்சேஷன் கிளைம் பண்றாங்க. அப்புறம் அந்த பெர்மிஷன் இல்லாம அவங்க கமர்ஷியலா சேல் பண்ணி ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ப்ராஃபிட்ல கூட அவங்களால ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் கேட்க முடியும். அண்ட் இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கல்ல, பெர்மிஷன் இல்லாம அந்த கிளிப்பிங்ஸை யூஸ் பண்றவங்க அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 months வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது ஜெயில், அண்ட் 50,000 rupees வரைக்கும் ஃபைன் அமௌண்ட் போடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் என்ன லா ரிலேட்டட் டாபிக்ஸ் பேசணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. See you all. Bye.